அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் வாசிப்பு செய்வது முருகேசன் தம்பியையன். நூலின் பெயர் தமிழகம் ஊரும் பேரும். நூல் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். சுமார் 430 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தை நாம் வாசிக்க இருக்கின்றோம். இந்த நூலை கொடுத்துள்ள தலைப்புகள்: தமிழகமும் நிலமும், நாடும் நகரமும், குடியும் படையும், குளமும் கோவும், தேவும் தலமும், தமிழகம் அன்றும் இன்றும் என்ற 6 தலைப்புகளில் இந்த நூலாசிரியர் நூலினை எழுதியுள்ளார்கள். முதலில் நாம் காண இருப்பது தமிழகமும் நிலமும். பழம்பெருமை வாய்ந்த பாரத நாட்டின் தென்பால் விளங்குவது தமிழ்நாடு. சேர, சோழ, பாண்டியர் என்னும் மூவேந்தரால் தமிழகம் தொன்று தொட்டு ஆளப்பட்டதென்பர். பொது உற நோக்கும் பொழுது பழந்தமிழகத்தில் மேல்நாடு சேரனுக்கும், கீழ்நாடு சோழனுக்கும், தென்னாடு பாண்டியனுக்கும் உரியனாய் இருந்தன என்பது புலனாகும். இங்கனம் 3 கவடாய் முளைத்தெழுந்த தமிழகம் மூவேந்தரது ஆட்சியில் தலைத்தூங்கி வளர்ந்தது. 4 வகைப்பட்ட நிலங்கள் தமிழகத்தில் அமைந்திருக்க கண்டனர். பண்டைய தமிழர் மலையும் மலை சார்ந்த இடமும் ஒரு வகை, காடு சார்ந்த இடம் மற்றொரு வகை, வயலும் வயல் சார்ந்த இடம் பிறிதொரு வகை, கடலும் கடல் சார்ந்த இடமும் இன்னொரு வகை. இந்த 4 முறையே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று பெயர்களாய் குறிக்கப்பட்டன. 4 வகை நிலையுடைய காரணத்தால் நானிலம் என்ற பெயர் பூமிக்கு அமைந்ததாயிற்று. ஆயினும் பிற்காலத்தில் பாலையும் ஒரு தனி நிலமாக கொள்ளப்பட்டது. குறிஞ்சி நிலம். தமிழ்நாட்டில் வளர்ந்த மலைகள் பல உண்டு. அவற்றை சார்ந்து எழுந்த ஊர்களில் சிலவற்றை ஆராய்வோம். தமிழகத்தில் வடக்கெல்லையாக விளங்குவது திருவேங்கடமலை. தொல்காப்பியர் காலத்தில் வாழ்ந்த தமிழ் புலவர் ஒருவர் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகத்து என்று தமிழ்நாட்டின் எல்லைகளை வரையறை செய்துள்ளார். இவ்வாறு வட சொற்களும் தென் சொற்கும் வரம்பாக நின்றமையால் தமிழ்நாட்டர் அம்மலையை வடமலை என்று வழங்கலாயினர். தொன்று தொட்டு தெய்வ மனம் கமழ்வதனால் அது திருமலை என்றும் திருப்பதி என்றும் பெயர் பெற்றது. பாண்டிய நாட்டின் தலைநகராகிய மதுரையின் அருகே ஆனைமலை, சிறுமலை, பசுமலையும் அமைந்திருக்கின்றன. ஆனைமலையில் முற்காலத்தில் சமண முனிவர்கள் பெருந்தொகையினராய் வாழ்ந்திருந்தார்கள். இக்காலத்தில் இனிய வாழை கனி தரும் சிறுமலையும் பழம்பெருமை வாய்ந்ததாகும். அம்மலையின் செழுமையை சிலப்பதிகாரம் அழகுரை எடுத்து காட்டுகின்றது. சென்னைக்கு அருகேயுள்ள மலையொன்று பரங்கிமலை என்று பெயர் பெற்றுள்ளது. 200 ஆண்டுகளுக்கு முன்பே பரங்கியர் என்னும் போர்ச்சுகீசியர் அங்கு குடியிருப்பு கொண்டமையினால் அப்பெயர் அமைந்ததென்பர். திருச்சிராப்பள்ளிக்கு அண்மையில் புதியதொரு நகரம் இக்காலத்தில் எழுந்துள்ளது. அதற்கு பொன்மலை என்பது பெயர். தமிழகத்தில் முருகவேல் குறிஞ்சி நில தெய்வமாக விளங்குகின்றார். எந்த மலையும் அவர்தம் சொந்த மலை என்ன தமிழ்நாட்டார் கொள்கை. ஆயினும் சில மலைகளில் முருகனாருக்கு சிறந்து தோன்றுவதாகவும், பாண்டிய நாட்டு பழனிமலையும், சோழ நாட்டு சுவாமி மலையும், தொண்டை நாட்டு தணிகை மலையும் இவை போன்ற பிற மலைகளும் தமிழ்நாட்டில் முருகப்பதிகளாக விளங்குகின்றன. மலையின் முடியை கோடு என்றும் குறிப்பதாகும். சேலம் நாட்டில் உள்ள திருச்செங்கோடு சால பழமை வாய்ந்தது. சீர்களு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றம் ஏரகமும் நீங்கா இறைவன் என்று சிலப்பதிகாரம் கூறுவதால் திருச்செங்கோடு முருகனுக்கு பழம்பதிகளுள் ஒன்றென்பது இனிதே விளங்கும். செந்நிறம் வாய்ந்த மலையின் சிகரம் செங்கோடு என்று பெயர் பெற்றதென்பர். தமிழ் இலக்கிய மரபில் மலை என்னும் சொல் ஊங்கி உயர்ந்த பருவத்தை குறிக்கும். மலையில் குறைந்தது குன்று என்றும், குன்றினில் குறைந்ததை பாறை என்றும், அறை என்றும், கல் என்றும் பெயர் பெற்றன. குன்றின் பெயர் கொண்ட ஊர்கள் தமிழ்நாட்டில் சில உண்டு. பாண்டிய நாட்டில் திருப்பரம் குன்றம், தொண்டை நாட்டு திருக்களும் குன்றம் பாடல் பெற்ற மலைப்பகுதிகளாகும். ஆற்காட்டு நாட்டில் குன்றம் என்பது குணம் எனும் மருவி விளங்கும். நெற்குன்றம், நெடுங்குன்றம், பூங்குன்றம் என்னும் பெயர்கள் முறையே நெற்குணம், நெடுங்குணம், பூங்குணம் என்று மருவி உள்ளன.
குன்றை அடுத்துள்ள ஊர் குன்றூர் என்றும் குன்றத்தூர் என்றும் குன்றக்குடி என்றும் பெயர் பெறும். அப்பெயர்களில் குன்றம் பெரும்பாலும் குன்னம் மருவி விளங்கும். நீலகிரி என்னும் மலையில் இப்பொழுது குன்னூர் என்று வழங்குவது குன்றையே ஆகும். தொண்டை நாட்டு குன்றத்தூரும் பாண்டிய நாட்டு குன்றக்குடியும் இப்பொழுது முறையே குன்னத்தூர் என்றும் குன்னகுடி என்றும் குறிக்கப்படுகின்றன. பாறை என்னும் பதம் பல ஊரின் பெயர்களிலேயே உள்ளன. பூம்பாறை, சிப்பிப்பாறை, தட்டைப்பாறை, குட்டைப்பாறை முதலிய பெயருடைய ஊர்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. வைணவ உலகம் போற்றும் 108 திருப்பதிகளில் ஒன்றான திருவள்ளாறை என்பது பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் பாடி போற்றிய அப்பழம்பதி ஒரு வெண்மையான பாறையின் மீது அமைந்திருக்கின்றன. அது சுவேதகிரி என்ற வடமொழியில் வழங்கும். எனவே வெண்பாறையின் பெயரே அப்பகுதியின் பெயராயிற்று என்பது தெளிவாகும். இனி கல் என்னும் சொல்லும் சில ஊர்களில் உண்டு. பாண்டிய நாட்டில் திண்டுக்கல் என்பது ஒரு ஊரின் பெயர். அவ்வூரின் பக்கத்தில் பாறையின் பெயரே ஊருக்கு அமைந்ததாக தெரிகின்றது. அது முன்னாளில் சிறந்ததோர் அரணாக விளங்கிற்று. பாண்டிய நாட்டுக்கும் கொங்கு நாட்டுக்கும் இடையே கணவாய்களை பாதுகாத்ததற்கு திண்டுக்கல் கோட்டை பெரிதும் பயன்பட்டதாக தெரிகின்றது. சேலம் நாட்டில் நாமக்கல் என்ற ஊர் உள்ளது. ஆரைக்கல் என்பது அதன் பழம்பெயராகும். ஆரை என்ற சொல் கோட்டையின் மதிலை குறைக்கும். அதனால் அவ்வூரில் உள்ள பாறையின் மீது உள்ள முற்காலத்தில் ஒரு கோட்டை இருந்தது என கொள்ளலாம். மலையை குறிக்கும் வடை சொற்களும் சிறுபான்மையான ஊர்களில் பெயர்களிலேயே காணப்படும். கிரி என்னும் சொல் சிவகிரி, புவனகிரி முதலிய ஊர் பெயர்களிலே அமைந்துள்ளன. அசலம் என்ற வட சொல் விருத்தாச்சலம், வேதாச்சலம், வேங்கடாச்சலம், தனிகாச்சலம் முதலிய பெயர்களில் வழங்கும். இன்னும் சைலம், அத்திரி என்னும் வட சொற்களையும் இரண்டோர் ஊர் பெயர்களிலே காணலாம். நெல்லை நாட்டில் புதிய மலைத்தொடரின் அடிவாரத்தில் சின்னஞ்சிறு ஊர்களில் சிவசைலம் என்ற பெயர் பெற்றுள்ளது. வானவாமலை என்னும் நாங்குநேரிக்கு கோத்தத்திரி என்ற வடமொழி பெயரும் உண்டு. முன்னாளில் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்கள் குறவர் என்று பெயர் பெற்றனர். அன்னார் குடியிருந்த இடம் குறிச்சி என்று குறிக்கப்பட்டது. குறிச்சி எங்கள் குறச்சாதி குடியிருப்பே தம்மே என்று குறவஞ்சி கூறமற்றால் இவ்வுண்மை இனிது விளங்கும். புதிய மலைத்தொடரின் அடிவாரத்தில் குறிச்சி என்று பெயருடைய ஊர்கள் பல உண்டு. ஆழ்வார் குறிச்சி முதலாக பல குறிச்சி பெயர்களை தொகுத்து வழங்கும் முறையும் நெல்லை நாட்டில் உள்ளது. ஆதியில் குறிச்சி என்பது குறவர் குடியிருப்பை குறித்ததாயினும் பிற்காலத்தில் மற்றைய குலத்தார் வாழும் சிறூர்களும் அப்பெயர் பெற்றன. ஆற்காட்டு வட்டத்தில் கள்ளக்குறிச்சி என்பது ஒரு ஊரின் பெயர். ராமநாதபுரத்தில் பிராமணக்குறிச்சி என்னும் ஊர் உள்ளது. முல்லை நிலம். பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் மரம் செறிந்த காடுகள் மலிந்திருந்தன. பண்டை தமிழரசர்களாகிய கரிகால் வளவன் முதலியோர் காடு கொண்டு நாடாக்கினர் என்று கூறப்படுகின்றது. ஆயினும் அந்த நாளில் இருந்து அழிப்பட்ட காடுகளின் தன்மையை சில ஊர் பெயர்களால் உணரலாம். இக்காலத்தில் பாடல் பெற்ற தலங்கள் என்று போற்றப்படுகின்ற ஊர்கள் முற்காலத்தில் பெரும்பாலும் வனங்களாகவே இருந்தன என்பது சமய வரலாற்றால் அறியப்படும். சிதம்பரம் ஆதியில் தில்லைவனம், மதுரை கடம்பவனம், திருநெல்வேலி வேணுவனம் இவ்வாறே பல வனங்கள் பரிமாணங்களில் கூறப்படும். தமிழ்நாட்டில் ஆற்காடும் ஆலங்காடும் வேர்க்காடும் களக்காடும் பிற காடுகளும் இருந்தன என்பது ஊர் பெயர்களால் விளங்கும். ஆறு என்பது ஆத்தி மரத்தை குறிக்கும். ஆத்தி மாலை அணிந்து சோழ மன்னனை ஆரங்கண்ணி சோழன் என்று சிலப்பதிகார பதிகம் குறிப்பிடுகிறது. அந்த நாளில் ஆத்தி மரம் நிறைந்திருந்த நிலப்பகுதி ஆற்காடு என்று பெயர் பெற்றது. இக்காலத்தில் ஆற்காடு என்பது ஒரு நாட்டுக்கும் நகருக்கும் பெயராக விளங்குகின்றது. ஆற்காட்டுக்கு அணித்ததாக ஆர்ப்பாக்கம் என்ற ஊர் உள்ளது. அன்றியும் சோழ நாட்டின் பழைய தலைநகரம் ஆரூர் ஆகும். அது பாடல் பெற்ற பின்பு திருவாரூர் ஆயிற்று. காடு என்னும் பெயர் உடைய ஊர்கள் தமிழ்நாட்டில் பல உள்ளன. தொண்டை நாட்டில் பழையனூருக்கு
அணித்ததாக அமைந்துள்ள திருவாலங்காடு, பொன்னேரிக்கு அருகே உள்ள பழவேற்காடு, கருவேல மரங்களால் நிறைந்திருந்த பழமையான காடு பழவேற்காடு என்று எனப்பட்டது போலும். அவ்வூரில் வந்த குடியேறி ஐரோப்பியர்கள் அதனை புலிக்காடாக்கிவிட்டனர். சோழ நாட்டில் பாண்டியன் நெடுஞ்செழியனும் ஏனைய தமிழரசர் இருவருக்கும் பெரும் போர் நிகழக்கண்டு காடு தலையலங்காடாகும். இன்னும் சேலத்தின் அருகே ஏற்காடு என்னும் ஊர் உள்ளது. காடு சூழ்ந்த இடத்தில் ஓர் அழகிய ஏரி அமைந்திருந்தால் ஏரியையும் காட்டையும் சேர்த்து ஏரிக்காடு என்று அவ்வூருக்கு பெயரிட்டார்கள். அது சிதைந்து ஏற்காடு என்று வழங்கலாயிற்று. நெல்லை நாட்டில் பச்சையாற்று போக்கில் உள்ள களக்காடு என்ற ஊர் மிக பழமை வாய்ந்தது. காலச்செடி நிறைந்திருந்த இடம் களக்காடு என்று பெயர் பெற்றது. தென்பாண்டி நாட்டிற்கும் மலையாளத்திற்கும் இடையே உள்ள நெடுஞ்சாலையில் பச்சையாற்றின் கரையின் பாங்குற அமைந்துள்ள களக்காடு என்னும் ஊர் மலைவளமும் நதிவளமும் உடையதாக விளங்குகின்றது. கா என்னும் சொல் சோலையை குறிக்கும். அது காவு எனவும் வழங்கும். மேற்கு தொடர் மலையில் செங்கோட்டைக்கு அருகே ஆரியங்காவு என்னும் ஊர் உள்ளது. ஆரியன் என்பது ஐயனாருக்குரிய பெயர்களில் ஒன்று. ஐயனாரை மலையாள நாட்டார் ஐயப்பன் என்பர். ஆரியங்காவில் ஐயப்பன் வழிபாடு இன்றும் சிறப்பாக நடைபெறுகின்றது. மேற்கு தொடர் மலைச்சாரில் அமைந்த நெடுஞ்சோலையில் ஐயப்பன் கோயில் கொண்டமையால் அவ்வூர் ஆரியங்காவு என்று பெயர் பெற்றதென்று நன்கு விளங்குவதாகும். தொண்டை நாட்டில் திருமாலுக்குரிய திருப்பதிகளில் ஒன்று திருத்தான்கா எனப்படும். அழகும் குளிர்மையும் உடைய அக்காவில் நின்றளவும் பெருமாளை, விலங்கொழிய மரகதத்தை திருத்தன்காவில் வெண்காவில் திருமாலை என்று திருமங்கையாழ்வார் போற்றினார். அத்திருவாக்கத்தின் திருமையால் விளக்கொளி கோயில் என்பது திருத்தன்காவின் பெயராக இக்காலத்தில் வழங்குகின்றது. இன்னும் காவலம்பாடி என்பது சோழ நாட்டில் திருப்பதிகளுள் ஒன்று. சோலை வளம் பொருந்திய இடத்தில் அப்பாடலை காவலம் பாடிய மேய கண்ணே என்று பாடினார் திருமங்கையாழ்வார். மரங்களும் செடி கொடிகளும் செழித்தூங்கி வளரும் சோலை பொழில் என்னும் அழகிய சொல் குறிப்பதாகும். ஆலமரங்கள் செறிந்து அழகிய சோலையாக விளங்கிய ஒரு இடத்தை திருவாலம்பொழில் என்று தேவாரம் பாடிற்று. ஆலம்பொழில் அமர்ந்த பெருமானை திருஞான சம்பந்தர் தெல்லிய பாமாலை அணிந்து போற்றியுள்ளார். இன்னும் மலைவளம் வாய்ந்த திருக்குற்றால மலையின் அடிவாரத்தில் கண்ணினை கவரும் தன்னரும் சோலையின் நடுவே ஓர் அழகிய ஊர் அமைந்திருக்கிறது. அவ்வூரின் இயற்கை நலத்தினை கண்டு இன்புற்ற பண்டை தமிழர் அதற்கு பைம்பொழில் என்று பெயரிட்டார்கள். அவ்வழகிய பெயர் இக்காலத்தில் பம்புலி என மருவி விளங்கிற்று. சோலையை குறிக்கும் மற்றொரு தமிழ்ச்சொல் தண்டலை என்பதாகும். அது தண்டரை எனவும் தண்டலம் எனவும் வழங்கும். திருச்சிராப்பள்ளியைச் சார்ந்த குளித்தலை என்னும் ஊர் குளித்தண்டலை என்று முன்னாளில் விளங்கிற்று. காவிரி கரையில் பள்ளத்தாக்கான ஒரு இடத்தில் செழுஞ்சோலை இடையே எழுந்த ஊரை குளித்தண்டலை என்று அழைத்தனர். பண்டை தமிழர் இன்னும் தொண்டை நாட்டில் பூந்தண்டலம், பழந்தண்டலம், பெருந்தண்டலம் முதலிய ஊர்கள் காணப்படுகின்றன. இவையெல்லாம் சோலை சூழ்ந்த ஊர்களாக முக்காலத்தில் இருந்திருக்க வேண்டும். சோலை என்ற சொல்லும் சில ஊர் பெயர்களில் உண்டு. மதுரையில் அருகே அழகர் கோயில் பழங்காலத்து திருமால் இருஞ்சோலை என்று பெயர் பெற்றிருந்தது. பழமுதிர் சோலை முருகப்பெருமானது படைவீடுகளில் ஒன்று என்று திருமுருகராற்றுப்படை கூறும். சேல நாட்டில் தலைச்சோலை என்பது ஒரு ஊரின் பெயர். திருச்சிராப்பள்ளியில் திருவளர் சோலை என்னும் ஊர் உள்ளது. மரம் செடி தொகுப்பாக வளரும் இடம் தோப்பு என்று அழைக்கப்பட்டது. தோப்பின் அடியாக பிறந்த ஊர்களும் உண்டு. மந்தித்தோப்பு என்னும் ஊர் நெல்லை நாட்டிலும், மாந்தோப்பு ராமநாதபுரத்திலும், நெல்லித்தோப்பு தஞ்சை நாட்டிலும், வவ்வால் தோப்பு தென்னார்காட்டிலும் விளங்குகின்றன. சுரம் என்பது காடு. தொண்டை நாட்டில் உள்ள திருச்சுரம் இப்பொழுது திரிசூலம் என்று வழங்கப்படுகிறது.
அந்த நாட்டில் உள்ள மற்றொரு ஊரின் பழம் பெயர் திருவடைச்சுரம். அது திருவடி சூலம் என்று தெரிந்துவிட்டது. காட்டை குறிக்கும் வடசொற்களில் வனம், ஆரண்யம் ஆகிய இரண்டும் சில ஊர் பெயர்களில் அமைந்துள்ளன. புன்னைவனம், கடம்பவனம், திண்டிவனம் முதலிய ஊர்களில் வனம் அமைந்திருப்பதை காணலாம். வேதாரண்யம் என்ற பெயரில் ஆரண்யம் விளங்குகின்றது. இன்னும் தமிழ்நாட்டில் சில ஊர் பெயர்கள் தனி மரங்களின் பெயராக கொண்டு காணப்படுகின்றன. கரவீரம் என்பது பாடல் பெற்ற சிவசலத்தில் ஒன்று. கரவீரம் என்பது பொன்னிற பூக்களை தருகின்ற ஒரு வகை மரத்தின் பெயர். பொன்னலரி என்றும் அதனை குறிப்பதுண்டு. இன்றும் கருவீரக் கோவில் பொன்னலரிலேயே தல விருட்சமாக போற்றப்படுகின்றது. தேவாரத்தில் குறிக்கப்படுகின்ற திருப்பைஞ்சீலி என்ற ஊரும் மரத்தின் அடியாக பிறந்ததே ஆகும். மைஞ்சீலி என்பது பசுமையான வாழையை குறிக்கும். அவ்வகையான வாழைகள் சிறந்து விளங்கிய ஊரை பைங்கீலி என்னும் பழந்தமிழர் அழைத்தனர். இன்னும் வாகையும் புன்னையும் வடார்காட்டில் ஊர் பெயர்களாக விளங்குகின்றன. சிவகங்கை வட்டாரத்தில் காஞ்சிரமும் கருங்கலியும் இரண்டு ஊர்களின் பெயர்களாக அமைந்துள்ளன. தமிழகத்தில் ஆளும் அரசும் மத்தியும் ஆத்தியும் புளியும் புன்னையும் பனையும் தென்னையும் மாவும் வேம்பும் மற்றும் பல மரங்கள் செழித்து வளர்ந்ததால் அவற்றின் பெயர்கள் எல்லா ஊர் பெயர்களும் ஆங்காங்கு வழங்க காணலாம். நாவல் என்பது ஓர் ஊரின் பெயர். தேவாரம் பாடிய மூவருள் ஒருவராகிய சுந்தர ஊரிலே பிறந்துள்ளார். அருமறை நாவல் ஆதிசைவன் என்ற பெரிய புராணம் கூறுமாற்றால் அவர் பிறந்த ஊரும் குளமும் விளங்கும். அந்நாவல் சுந்தரர் தோன்றிய பெருமையால் திருநாவல் ஆயிற்று. ஈசனால் ஆட்கொள்ளப்பட்ட சுந்தர் அவரடியாரவரும் தோழராகவும் சிறந்து வாழ்ந்த நலத்தினை அறிந்த பிற்காலத்தவர் அவர் பிறந்த ஊரை திருநாவல் நல்லூர் என்று அழைப்பராயினர். நாளிடையே புகழ் தெரிந்து திருநாமநல்லூர் ஆயிற்று. கொடிநதியின் தென்கரையில் பாதிரி மரங்கள் நிறைந்த புலியூர் திருப்பாதி புலியூர் என்று பெயர் பெற்றது. விருத்தாச்சலத்திற்கு தெற்கே மற்றொரு புலியூர் உண்டு. அதனை ஊருக்கு தேவார ஆசிரியர்கள் போற்றுகின்றனர். அர்த்தம் என்பது காடு. எனவே எருக்கத்தம் என்பது எருக்கங்காடாகும். எருக்கன் செடிகள் நெருக்கமாக நிறைந்திருந்த காட்டில் எழுந்த ஊர் எருக்கத்தம்புலியூர் என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு இனிய வெள்ளருக்கு என்னும் அவ்வூர் கோயிலின் மூலஸ்தானருக்கே விளங்குகின்றது. இக்காலத்தில் அவ்வூர் ராஜேந்திர பட்டணம் என்றும் வழங்கப்பட்டது. முல்லை நிலத்திலே தோன்றும் ஊர்கள் பெரும்பாலும் பாடி என்று பெயர் பெறும். திருத்தொண்டராகிய சண்டேஸ்வரர் பசுக்களை மேய்த்து ஈசனுக்கு பூசனை புரிந்த இடம் திரு ஆப்பாடி என்று தேவாரம் கூறுகின்றது. கண்ணன் பிறந்து வளர்ந்த கோகுலத்தை ஆயர்பாடி என்று தமிழ் நூல்கள் குறிக்கின்றன. வடார்காட்டில் ஆதியில் வேலப்பாடி என்னும் குடியிருப்பு உண்டாயிற்று. வேல மரங்கள் நிறைந்த காட்டில் எழுந்த காரணத்தினால் அதற்கு வேலப்பாடி என்று பெயர் பெற்றதென்பர். நாளடைவில் காடு நாடாயிற்று. வேலப்பாடியின் அருகே வேலூர் தோன்றிற்று. கோட்டை கொத்தளங்களை உடைய வேலூர் சிறப்புற்றது. ஆதியில் உண்டாகிய வேலப்பாடி அதன் அங்கமாய் அமைந்துவிட்டது. தொண்டை நாட்டு பாடல் பெற்ற ஊராகிய திருவழிதாயம் இப்பொழுது பாடி என்றே அழைக்கப்படுகின்றது. பட்டி என்னும் சொல் முல்லை நிலத்து ஊர்களை குறிக்கும் என்பர். தமிழ்நாடு முழுவதும் பட்டிகள் காணப்படினும் பாண்டிய நாட்டிலே அவை மிகுதியாக உள்ளன. கோவில்பட்டி முதல் ஆயிரக்கணக்கான பட்டிகள் தென்னாட்டில் உள்ளன. ஆடு மாடுகளை கூட்டமாக தங்குமிடம் மந்தை எனப்படும். வடார்காட்டில் வெண்மந்தை, புஞ்சை மந்தை முதலிய ஊர்கள் உள்ளன. நீலகிரியில் தோடர் என்னும் வகுப்பர் குடியிருக்கும் இடத்திற்கு மந்து என்பது பெயர். மாடு மேய்த்தலை தொழிலாக கொண்ட தோடரை உண்டாக்கிய ஊரிற்கு சிறந்த ஒத்தக்க மந்து என்பதாகும். அப்பெயர் ஆங்கில மொழியில் ஒட்டக்க மண்டு என்று தெரிந்தும் ஊட்டி என குறுகியும் வழங்கி வருகின்றது. ஒத்தக்கல் என்பது மந்தை என்பதை இவ்வாறு சிதைந்து வழங்குகின்றது. ஒத்தக்க மந்து
மாடு மேய்த்தலே தொழிலாக கொண்ட தோடர் உண்டாக்கிய ஊர்களில் சிறந்தது ஒத்தக்க மந்து என்பதாகும். அப்பெயர் ஆங்கில மொழியில் ஒட்டக மண்டு எனத் தெரிந்தும் ஊட்டி என குறுகியும் வழங்கி வருகின்றது. ஒத்தைக்கல் மந்தை என்பதே இவ்வாறு சிதைந்து வழங்குவதாக தெரிகின்றது. மருத நிலம். நிலவளமும் நீர்வளமும் உடைய தமிழ்நாட்டில் நினைப்பிற்கு எட்டாத காலம் தொட்டு பயிர்த்தொழில் பண்புற நடந்து வருகின்றது. பண்டை தமிழர் ஆற்று நீர் பாயும் நிலப்பரப்பை பண்படித்து பயிர் செய்து மருத நிலமாக்கினர். அருமந்த பிள்ளையை பாலூட்டி வளர்க்கும் தாய் போல மருத நிலத்தை நீரூட்டி வளர்த்த நதி என்று கண்டு அதனை கொண்டாடினார்கள். காவிரி ஆற்றை பொன்னியார் என்று புகழ்ந்தார்கள். வைகை ஆற்றை பொய்யா குளக்குடி என்று போற்றினார்கள். சுருங்கச் சொல்லின் நதியே நாட்டின் உயிர் என்பது தமிழர் கொள்கை. ஆற்றங்கரைகளிலே சிறந்த ஊர்கள் அமைந்தன. ஆற்றிலுள்ள ஊருக்கு அழகில்லை என்று பழமொழியும் எழுந்தது. முக்காலத்தில் சிறந்து விளங்கிய நகரங்களும் துறைமுகங்களும் ஆற்றையடைத்தே உண்டாயின. உறையூர் என்பது தமிழ்நாட்டின் பழைய தலைநகரம். அது காவேரி கரையில் அமைந்திருந்தது. பட்டினம் என்னும் சிறப்பு பெயர் பெற்ற சோழ நாட்டு துறைமுகம் காவிரியாறு கடலில் புகுமிடத்தில் வீற்றிருந்தது. அக்காரணத்தால் புகார் என்னும் காவிரி பூம்பட்டினம் என்னும் நகரம் பெயர் பெற்றதாயிற்று. அவ்வாறே பாண்டிய நாட்டுக்கு பெரும் நதியாக வைகை நரையின் கரையில் மதுரை என்னும் திருநகரம் அமைந்தது. பாண்டியருக்குரிய மற்றொரு சிறந்த நதியாக பொருணையாறு கடலோடு கலக்கும் இடத்தை கொற்கை என்னும் துறைமுகம் சிறந்து விளங்கிற்று. எனவே பண்டைய தமிழகத்தின் வேளாண்மைக்கும் வாணிப வளத்துக்கும் நதியே சிறந்த சாதனமாக அமைந்திருத்து என்பது நன்கு விளங்கும். கங்கை, கோதாவரி போன்ற பெரிய ஆறுகள் தமிழ்நாட்டில் இல்லை. ஆயினும் சிறிய நதிகளை சிறந்த வகையில் போற்றிய பெருமை தமிழ்நாட்டிற்கு உரியது. ஆற்றின் நீரின் பெருமையை அறிந்து தமிழரது ஆர்வம் அன்னார் நதிகளுக்கு இட்டு பெயர் வழங்கிய பெயர்களால் அறியப்படும். பாலாறு என்பது ஒரு ஆற்றின் பெயர். அது தொண்டை நாட்டின் வழியாக செல்கின்றது. அந்நதியில் தண்ணீர் சுரக்குமே அன்றி பெரும்பாலும் பெருக்கெடுத்து ஓடுவதே இல்லை. இன்னும் நீர்வளம் குறைந்த சேது நாட்டின் வழியாக செல்லும் ஒரு சிறு நதி தேனாறு என்னும் அழகிய பெயரால் விளங்கிற்று. அதனருகே உள்ள கோயில் கொண்டு அதனை தேனாற்று நாயக்கர் என்னும் சாசனம் உள்ளது. சுவையுடைய செழுந்தேனை சொட்ட சொட்ட வடித்தெடுத்து பயன்படுத்துவதால் போன்ற நதியின் நீரை துளி துளியாக எடுத்து அந்நாட்டார் பயன்படுத்தி பயனடைகின்றனர். பாலாறு தொண்டை நாட்டிலும் தேனாறு பாண்டிய நாட்டிலும் விளங்குவதால் போலவே சேர நாட்டில் நெய்யாறு என்னும் நதி உள்ளது. அந்நதியின் கரையில் அமைந்த ஊர் நெய்யாற்றங்கரை என்று வழங்குவதாகும். நெல்லை நாட்டில் உள்ள சிறு நதியின் பெருமை வியந்து கருணையாறு என்னும் அதற்கு பெயரிட்டார்கள். தென்னார்காட்டில் விருத்தாச்சலத்தின் வழியாக செல்லும் நதி மணிமுத்தாறு என்னும் பெயர் பெற்றது. இவ்வாறு நாட்டின் உயிரென விளங்கும் நதிகளின் பெயர்கள் சில ஊர்களும் அமைந்துள்ளன. திரு ஐயாறு என்பது சோழ நாட்டில் ஒரு பழமையான ஊரின் பெயர். காவிரி முதலிய 5 ஆறுகள் பறந்து பாயும் வளநிலத்தில் அமைந்த நகரம் ஐயாறு என்று பெயர் பெற்றது போலும். பஞ்சநதம் என்று அதனை வடமொழியார் வழங்குவர். தொண்டை நாட்டில் சேயாறு என்னும் நதியொன்று உண்டு. அதனை கரையில் எழுந்த ஊரும் சேயாறு என்றே பெயர் பெற்றது. இன்னும் சென்னை மாநிலம் வழியாக செல்லும் ஆறு ஒன்றை அடையாறாகும். அது செங்காட்டில் உள்ள செம்பரம்பாக்கத்து ஏரினும் புறப்பட்டு சென்னையின் வழியாக சென்று கடலோடு கலக்கின்றது. அவ்வாறு பெயரே அடையாறு என்னும் பாக்கத்தின் பெயராயிற்று. இக்காலத்தில் சில ஆற்றுப் பெயர்கள் மாறிவிட்டாலும் அவற்றை உயிர் பெயர்களால் உணர்ந்து கொள்ளலாம். திருக்குற்றால மலையினின்று புறப்பட்டு செல்கின்ற சித்தரா நதியோடு ஒரு சிறு நதி வந்து சேர்கின்றது. புராணக்கதையில் அது கோதண்டராம நதி என்று கூறப்படுகின்றது. வனவாசம் செய்த ராமர் சீதையின் தாகத்தை தீர்க்கும் பொருட்டு தமது கோதண்டத்தை தரையில் ஊன்றி உண்டாக்கிய நதியினால் அது அப்பெயர் அமைந்ததென்று கூறுவர். ஆயினும் அவ்வாற்றின் பழம்பெயர் கயத்தாறு என்று தெரிகின்றது. கயம் என்பது ஆழமான நீர்நிலை.
அத்தகைய நீர்நிலைக்கு ஆதாரமாய் ஊற்றினின்றும் புறப்படுகின்ற ஆற்றை கயத்தாறு என்றும் அழைத்தனர். பெரும்பாலும் தென்னாட்டில் உள்ள நதிகள் மலைகளிலே பிறக்கும். அவ்வாறு பிறவாமல் சமவெளியாம் முல்லை நிலத்தில் தன்னூற்றாக பொங்கி எழுந்த கயமாக பெருகி சிறு ஆறாக ஓடும் சிறப்பினை கண்டு அதற்கு கயத்தாறு என்று முன்னையோர் பெயரிட்டார்கள். இந்நாளில் அப்பெயர் ஆற்றின் பெயராக வழங்காவிட்டாலும் அவ்வாற்றங்கரையில் உள்ள கயத்தாறு என்ற ஊரின் பெயராக காணப்படுகின்றது. ஆற்றின் அருகே அமைந்த ஊர் ஆற்றூர் எனப்படும். தமிழ்நாட்டில் ஆற்றூர் என்று பெயருடைய ஊர்கள் பல உண்டு. சேலம் நாட்டில் ஆற்றூர் என்பது ஒரு பகுதியின் பெயராக, ஆற்றங்கரை என்பது ராமநாதபுரத்தின் ஊரின் பெயர். தஞ்சை நாட்டில் ஆற்றுப்பாக்கமும், திருச்சி நாட்டில் ஆற்றுக்குறிச்சியும், வடார்காட்டில் ஆற்றுக்குப்பமும் உள்ளன. ஆறுகளில் மக்கள் இறங்கி நீராடுதற்கேற்ற இடங்கள் துறை எனப்படும். தமிழ்நாட்டில் ஆற்றை அடுத்துள்ள சில ஊர்கள் துறை என்னும் பெயர் தாங்கி நிற்க காணலாம். சில துறைகளின் இயற்கை அழகு அவற்றின் பெயராலேயே விளங்குகின்றது. காவிரி ஆற்றின் இருமருங்கும் அமைந்த செழுஞ்சோலை மயில் தோகை விரித்தாடும் மந்திகள் கொஞ்சி குழாவி கூத்தாடும் இங்கனம் மயில்கள் ஆடும் துறை மயிலாடு துறை என்றும், குரங்குகள் ஆடும் துறை குரங்காடும் துறை என்றும் பெயர் பெற்றன. மயிலாடுதுறை இப்போது மாயவரமாக மாறியிருக்கின்றது. காவிரியின் வடகரையில் ஒரு குரங்காடு துறையும் தென்கரையில் மற்றொரு குரங்காடு துறையும் உண்டு. இக்காலத்தில் தென் குரங்காடு துறை ஆடுதுறை என்றே வழங்கப்படுகின்றது. இன்னும் காவிரியாற்றில் கடம்பந்துறை, மாந்தூரை முதலிய பல துறைகள் பாடல் பெற்ற பகுதிகளாக விளங்குகின்றன. நெல்லை நாட்டின் வழியாக செல்லும் பெருணையாற்றில் பூந்துறை, குறுக்கத்துறை முதலிய துறைகள் உள்ளன. ஆற்றின் நடுவே அமைந்த இடைக்குறை வடமொழியில் ரங்கம் என்றும் தமிழ் மொழியில் துருத்தி என்றும் குறிக்கப்படும். காவிரியாற்றில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகே சிறந்த ரங்கம் ஒன்று உள்ளது. அங்கே கோவில் கொண்ட பெருமாளை ஆழ்வார் 12 பாடினர். அவர்கள் அருளிய திருப்பாசுரங்களில் அவ்வூர் திருவரங்கம் என்று போற்றப்பட்டுள்ளது. தஞ்சை நாட்டில் குற்றாலத்தில் பழம்பெயர் திருத்துத்தி என்பதாகும். காவிரியாற்றின் நடுவே அமைந்த திருத்துத்தியின் சிறப்பினை திருநாவுக்கரசர் பாடியுள்ளார். பொன்னியின் நடுவுடு தன்னுள் பூம்புணல் பொழிந்தது ஒன்றும் துண்ணிய துருத்தி யானை தொண்டனேன் கண்டவாறே என்பது அவர் திருவாக்கு. சாசனங்களில் அவ்வூர் வீங்கு நாது துருத்தி என்று குறிக்கப்படுகின்றது. ஆறுகள் கூடும் துறைகளை புனிதமான இடங்களாக கருதி பண்டைய தமிழர்கள் கொண்டாடினர். அவற்றை கூடல் என்று அழைத்தனர். தொண்டை நாட்டில் பாலாறும் சேயாறும் கம்பையாறும் சேருகின்ற இடத்தில் அமைந்த ஊர் திருமுக்கூடல் என்று பெயர் பெற்றது. நெல்லை நாட்டில் தாமிரபரணியும் சித்ரா நதியும் கோதண்டராமையும் நதியும் என்னும் கயத்தாறும் ஒன்று செல்கின்ற இடம் முக்கூடல் என்று முற்காலத்தில் சிறந்திருக்கின்றது. முக்கூடர் பள்ளு என்னும் சிறந்த நாடகம் அவ்வூரை பற்றியே எழுந்ததே ஆகும். சோழ நாட்டில் கெடில நதியும் உப்பனாரும் கலக்கின்ற இடத்தில் அருகே அமைந்த ஊர் கூடலூர் என்று பெயர் பெற்றது. தென்னார்காட்டில் வெள்ளாரும் முத்தாரும் கூடுகின்ற இடத்தில் கூடலை ஆற்றார் என்று ஊர் அமைந்திருக்கின்றது. அது தேவார பாடல் பெற்றது. முற்காலத்தில் மன்னர்கள் ஆற்றின் நீரினை அணைக்கட்டுகளை தடுத்து கால்வாய்களை வழியாக ஏரிகளிலும் குளங்களிலும் நிரப்பினர். இவ்விதம் பாசனத்திற்கு பயன்பட்ட அணைகளின் அருகே ஊர்கள் அமைந்ததனால் தென்னார்காட்டு கரடி அணை என்பது ஒரு ஊர் உள்ளது. கண்ணணை ராமநாதபுரத்திலும் வெள்ளி அணை திருச்சிராப்பள்ளியிலும் காணப்படுகின்றது. அணைகளைப் போலவே காவிரிகளின் அருகே எழுந்துள்ள ஊர்களும் உள்ளன. கால்வாய்களின் அருகே எழுந்த ஊர்களும் உள்ளன. அவைகள் நாட்டிலே வெள்ளக்கால், பள்ளக்கால் முதலிய ஊர்கள் உள்ளன. தலைக்கால் என்னும் ஊர் ராமநாதபுரத்தில் காணப்படுகிறது. இன்னும் மன்றக்கால் திருச்சிராப்பள்ளியிலும் குவளைக்கால் தஞ்சை நாட்டிலும் மாங்கால் வடார்காட்டிலும் விளங்குகின்றது. கால்வாய் என்னும் சொல்லே நெல்லை நாட்டின் ஓர் ஊரின் பெயராக விளங்குகின்றது. இயற்கையான நீரோட்டத்தில் ஓடை என்பது பெயர். மயிலோடை என்னும் அழகிய பெயருடைய ஊர் நெல்லை நாட்டிலும், பாலோடை என்னும் ராமநாதபுரத்திலும், செம்போடை தஞ்சை நாட்டிலும் விளங்குவதை காணலாம். கால்வாய்களிலும் குளங்களிலும் காணப்பட்ட மதகுகள் மடை என்று பெயர் பெற
மடையின் வழியாக தண்ணீர் வாய்க்காலில் சென்று பாயும். இத்தகைய மடைகள் அருகே சில ஊர்கள் அமைந்தன. அவற்றை பத்தமடை என்னும் பத்தல் மடையும், பாலமடையும், மதுரையில் மேலமடையும் முதலிய ஊர்களும் இதற்கு சான்றாகும். ஏர்தொழிலாகிய பயிர் தொழிலுக்கு பயன்படும் தண்ணீரை தேக்கி வைக்கும் நிலையம் ஏரி எனப்படும். இத்தகைய ஏரியின் அருகே அமைந்த ஊர்கள் நாட்டிலே பல உள்ளன. பண்டைய அரசர்கள் பெயரால் அவை அழைக்கப்படுகின்றன. சித்தூர் நாட்டில் பல்வநேரி என்பது ஊரின் பெயர். அதுவே பல மன்னர்களால் ஆக்கப்பட்டதாகும். பாண்டிய நாட்டில் மற்றொரு மாரநேரி என்ற பெயர் பெற்ற ஊர் உண்டு. மாறன் என்னும் சொல் பாண்டியனை குறிக்கும். தொண்டை நாட்டில் உள்ள தென்னேரி என்னும் ஊர் ஏரியின் அருகே அமைந்ததாகும். அது திரையன் என்னும் குறுநில மன்னரால் உருவாக்கப்பட்டது. திரையநேரி என்பது சிதைந்து தென்னேரி ஆயிற்று. கொங்கு நாட்டில் வீரபாண்டியன் என்னும் அரசனால் ஓர் ஏரி உண்டாக்கப்பட்டது. அதன் அருகே அமைந்த ஊர் வீரபாண்டிய பேரியேரி என பெற்றது. இப்பொழுது ஏரி என்று வழங்கப்படுகிறது. தெய்வ பெயர் தாங்கிய ஏரிகளும் தமிழ்நாட்டிலே பல உண்டு. திருச்செந்தூரில் ஆறுமுக செல்வேலனின் பெயரால் அழைத்த ஆறுமுக நேரி, நாங்குநேரி முதலிய மன்னரால் மலையாள மன்னரால் வெட்டப்பட்ட ஏரி என்றும், பத்மநாபன் ஏரியும் என்பதும் ஏரி என்று பெயர் பெற்றது. இப்பொழுது பத்மநேரி என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் பேரி என்னும் சொல்லை இறுதியாக உடைய பெயர்கள் சில உள்ளன. நெல்லை நாட்டில் சீவலப்பேரி, கண்டியப்பேரி, அலங்காரப்பேரி, விஸ்வநாதப்பேரி முதலிய பேரிகள் உண்டு. பேரி என்பது பேரேரி என்பதன் சிதைவாகும். பெரிய ஏரிகள் பேரேரி என்று பெயர் பெற்றன. இதற்கு சான்றுகள் சாசனங்களை காணலாம். மதுராந்தகன் என்னும் மன்னன் ஆக்கிய பேரேரி மதுராந்தக பேரேரி என்னும், ஆற்காட்டில் சுந்தர சோழன் கட்டிய ஏரியை சுந்தர சோழ பேரேரி என்னும் கல்வெட்டுகளில் குறிக்கப்படுகின்றன. திருநெல்வேலியில் சீவலப்பேரியரின் பழம்பெயர் முக்கூடல் என்பதாகும். அஃது அவ்வூருக்கு இயற்கையாக அமைந்த பெயர். பிற்காலத்தில் ஸ்ரீவல்லபன் என்னும் பாண்டியன் அவ்வூரில் பேரேரி ஒன்று உண்டாக்கி சீவலப்பேரேரி என்று அதற்கு பெயரிட்டான். அப்பெயர் சிதைந்து சீவலப்பேரி என்றாயிற்று. கன்னட நாட்டு செல்வன் ஒருவன் நெல்லை நாட்டுக்கு தாமிர பருணி என்ற ஆற்றில் ஒரு அணை கட்டி அதன் நீரை காயல்வாயில் வழியாக கொண்டு சென்று பயிர் தொழிலை பேணினான் என்று பழங்கதை ஒன்று வழங்குகின்றது. அவ்வாற்றில் 3ஆம் அணைக்கட்டு கன்னடியன் அணை என்றும் இன்றும் வழங்குவதற்கு அது சான்றாகும். அக்கன்னடியின் நெல்லை நகரத்தின் அருகே பெரியதோர் ஏரி கட்டி அதற்கு கன்னடிய பேரேரி என்று பெயரிட்டனர். நாளடைவில் அவ்வேரியும் அதை சார்ந்த ஊரியும் கண்டியப்பேரி என்று மறுவி வழங்கலாயிற்று. அலங்கார பேரேரி என்று மற்றொரு பெயர் ஊரின் பெயர். தண்ணீர் பிறகு நிறைந்த தெள்ளிய அலைகள் எழுந்து அலைந்து வரும் அழகு அலங்கார பேரேரி என்று பெயரே விளங்குகின்றது. இத்துடன் இதை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.